விஜய். விவசாய கடனை தள்ளுபடி பண்றதுக்கு வக்கில்ல துப்புல்ல, கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வக்கில்ல துப்புல்ல, மரியாதைக்குரிய சுயஉதவிக்குழு வாங்கிய மகளிர் கடனை தள்ளுபடி பண்ண வக்கில்ல துப்புல்ல, விவசாயிகளுக்கு நிவாரணத்தோட கொடுக்க வக்கில்ல துப்புல்ல, தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களை சீரமைக்க வக்கில்ல துப்புல்ல, தமிழ்நாட்டில் ஏரி குளங்களை தூர்வார வக்கில்ல துப்புல்ல, எம்எல்ஏவுக்கு என்ன டேஸ்க்கு காரணம் சாமானிய மனிதன் கேட்பானா கேட்க மாட்டானா? மக்கள் கொடுக்கிற திறநிதியை வச்சுட்டு பென்ஸ் கார்ல போற உங்க அண்ணனை கேட்க உனக்கு வக்கில்ல துப்பில்ல. அண்ணன் விவசாயம் தமிழை பத்தி உயர்வா பேசிட்டு தான் மகனை ஃபாரின்ல இங்கிலீஷ்ல படிக்க வைக்கிறாரு, அதை கேட்க உனக்கு வக்கில்ல துப்பில்ல. அண்ணன் திறநிதி வாங்கி 1 லட்சம் ரூபாய்க்கு வாடகையில இருக்கிறாரு, அதை கேட்க உனக்கு வக்கில்ல துப்பில்ல. 16 வருஷமா அரசியல் பண்ணிட்டு ஒரு ஆணி கூட இது வரைக்கும் புடுங்க முடியல, எல்லா இடத்துலயும் ஜீரோ. நீங்க அத உங்க அண்ணன் கிட்ட கேட்க வக்கில்ல துப்பில்ல. ஒரு கட்சியை சொந்த காசுல நடத்த உங்களுக்கு வக்கில்ல துப்பில்ல. விவசாயிகளுக்கு 6000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரு, கடந்த ஆட்சியில 1 ரூபாய் கூட தள்ளுபடி ஆகல. இத பத்தி பேச உனக்கு வக்கில்ல துப்பில்ல. பால் கொள்முதல் ரேட்டை அதிகப்படுத்திருக்காரு, இத பேச உனக்கு வக்கில்ல துப்பில்ல. எதிர்கட்சி தலைவர் பெண்களை ஆபாசமா பேசியிருக்காரு, அத பத்தி கேட்க உனக்கு வக்கில்ல துப்பில்ல. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு நிவாரண நிதி கொடுத்திருக்கு, ஒரு பில்டிங் கட்டி கொடுத்திருக்கு, இல்லனா இவ்வளவு அமௌண்ட் ஒரு ஏழைகள் கொடுத்து உதவி இருக்கு, ஒரு தொழில் தொடங்க உதவி பண்ணிருக்கு சாமானிய மக்களுக்குன்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்ல உங்க சீமான் அண்ணனுக்கு. அதை கேட்க உனக்கு வக்கில்ல துப்பில்ல. சிசிடி கேமரா எல்லா இடத்துலயும் பிக்ஸ் பண்ண போறாங்க, கேரளா மாதிரி தமிழ்நாட மாத்த போறாங்களா, அத பாராட்ட உனக்கு வக்கில்ல துப்பில்ல. மலை கிராமத்திற்கு பஸ் வசதியே இல்லாத இடத்துக்கு பஸ் வசதி பண்ணாங்க, அது சொல்ல உனக்கு வக்கில்ல துப்பில்ல. கடந்த ஆட்சியில KN நேரு, அன்பில் மகேஷ், இவங்க எல்லாம் பல விதமான ஸ்கேம் பண்ணி கோடிக்கணக்கில் மக்களோட வரி பணத்தை உறிஞ்சிருக்காங்க, அதை கேட்க உனக்கு வக்கில்ல துப்பில்ல. மணல் கொள்ளை நடந்திருக்கு, மலப்பம்பட்டி கிராமத்துல அவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருக்காங்க, அதை பத்தி பேச உங்களுக்கு வக்கில்ல துப்பில்ல. மக்களே ஒரு நிமிஷம் போயிட்டே இருக்கு, இந்த வீடியோவே முடியாது போல இருக்கே. ஜெயலட்சுமின்ற ஒரு பெண் அவர் மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க, அதை கேட்க உனக்கு வக்கில்ல துப்பில்ல. காசு இல்ல காசு இல்ல காசு இல்லன்னு அவங்க பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்திருக்காரு, அதை கேட்க உனக்கு வக்கில்ல துப்பில்ல. வாயை திறந்தாலே பொய்யா சொல்றவங்க அண்ணனை கேட்க வக்கில்ல துப்பில்ல. சட்டசபையில டேபிள் மேல இருக்க குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களை ரிலீஸ் பண்ணுங்க சார்னு கேட்க உனக்கு வக்கில்ல துப்பில்ல. நீ எல்லாம் எதுக்கடா சீமான் தம்பி, நீ எல்லாம் எதுக்கடா யூடியூபர்னு நான் கேட்கல, மக்கள் உங்களை கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க சாட்டை. அதே போல எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லைக் தட்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட கண்டிப்பா பேசணும், கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட பேசுங்க, எல்லாரோட கமெண்ட்ஸ் நாங்க ரீட் பண்றோம்.